Hey guys, welcome back. எல்லாருக்கும் happy உகாதி. காலைல எந்திரிச்சோனே Iqoo சைடுல இருந்து ஒரு சம்மர் சர்ப்ரைஸ் மார்க்கு ஒரு கேலண்டர்னு ஒரு பெரிய ட்வீட் ஒன்னு போட்டுருக்காங்க. சரி, அப்படி என்னதான் அந்த ட்வீட்ல இருக்குன்னு பார்த்தனா Iqoo 7 இந்தியாவோட லான்ச் டேட் வந்து அந்த ட்வீட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த Iqoo 7 சீரிஸ்ல பார்த்தனா ரெண்டு ஸ்மார்ட் போன் இவங்க லான்ச் பண்றாங்க, 7 and 7 லெஜெண்ட்னு. அண்ட் இந்த வீடியோல வந்து இந்த Iqoo 7 லெஜெண்டோட ஃபுல் டீடைல்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பிரைஸ்க்கு இவங்க கொண்டு வராங்க எல்லாமே வந்து நம்ம டீடைலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Iqoo 3 லான்ச் பண்ணோன்னு ஒரு பெரிய கேப் கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு நல்ல கேப்னு சொல்லலாம். ரியல்மி ரெட்மி பண்ணுற மாதிரி சும்மா ஃப்ரீக்வெண்ட்டாக லான்ச் பண்ணி நம்மளையும் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க மார்க்கெட்டை ரொம்ப டைல்யூட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு சிங்கிள் ஜென்ரேஷன் அப்கிரேடாக இருந்தாலும் ஒரு தரமான அப்கிரேடாக இந்த வாட்டி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த Iqoo 7 தான் வந்து ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ண Neo 5 தான் வந்து அப்படியே Iqoo 7 இந்தியாவில் கொண்டு வராங்க. Neo 5 பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த Iqoo 7 லெஜெண்ட் தான் வந்து இருக்கிறதுல ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். பேருக்கு தான் வந்து இது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ப்ரைஸிங் எல்லாமே வந்து ஒரு நல்ல அக்ரெசிவாக தான் கொண்டு வந்திருக்காங்க. பில்டுன்னு பார்க்கும்போது கிளாஸ் அண்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸு, சைடில் நம்ம பார்த்தோன்னா அலுமினியம் ஃப்ரேமோட வருது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நம்ம ஏற்கனவே Iqoo 3ல பார்த்த மாதிரி ஒரு நல்ல பில்டு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட திக்னஸ்னு பார்த்தோன்னா 8.7 mm இருக்குது. அண்ட் ஃபோனோட வெயிட் வந்து 210 கிராம் இருக்குது. ஒரு நல்ல பில்டு குவாலிட்டி இருக்கும்போது இந்த அளவுக்கு வெயிட் இருந்தால் நம்ம கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடியான ஃபீல் இருக்கும். பட் போன ஜென்ரேஷன் Iqoo 3யை விட இந்த இடத்துல வந்து வெயிட் ஒரு 10 கிராம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.6 inch கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே, பட் ஃபுல் HD ரெசல்யூஷனோட தராங்க. HDR10 சப்போர்ட் இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நம்ம பார்த்தோன்னா 1300 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்டோட இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயோட ஹைலைட்டிங் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா AMOLED டிஸ்பிளேவும் கொடுத்து 120 Hzக்கான ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா அந்த L1 சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே வந்து இதில் வந்துடுது. டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டி நம்ம பார்த்தோன்னா 394 பிக்சல் per inch இருக்குது. ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். டிஸ்பிளேயோட டச் சாம்பிளிங் ரேட்னு பார்த்தோன்னா 300 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கேம் பிளே பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த 300 Hz டச் சாம்பிளிங் ரேட் வந்து நல்லாவே கை கொடுக்கும். எதனாலன்னு பார்த்தோன்னா டச் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கும். நம்ம தொட்டோடனே டபால்னு போய் சுடும். PUBG, கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுறவங்களுக்கு வந்து இது நல்லாவே கை கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது குவால்காம்லேருந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணால் அவங்களோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் ஸ்னாப்ட்ராகன் 888 தான் இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. 888 நம்ம நிறைய ஃபோனில் பார்த்துருக்கோம். தெர்மல் இஷ்யூஸ் இருந்தாலும் பட் அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக இவங்க வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி அந்த வேப்பர் சாம்பரோட சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட் நம்ம பார்த்தோன்னா ஹீட் டிசிபேஷன் சீக்கிரமாக ஆகும். அவங்க சைட்லேருந்து இந்த ஹீட் டிசிபேஷனுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. ஸோ நார்மலாக ரூம் டெம்பரேச்சரோட CPU இன்டர்னல் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த இன்டர்னல் டெம்பரேச்சர் வந்து 14 டிகிரி வரைக்கும் வரைக்கும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் அந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து 4 டிகிரி வரைக்கும் கம்மியாகலான்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டெண்டடாக நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது தெர்மல் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ தெர்மல் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னா CPU வந்து த்ராட்டில் ஆகாது, நம்மளுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான கேம் ப்ளே இருக்கும். ஸோ இவங்க தியரட்டிக்கலாக சொல்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது ரியல் வேர்ல்ட் சுச்சுவேஷன் நம்ம ஊர்லலாம் தெரியும், வெயில் குதிக்குதுன்னு கொதிக்குது, வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு எப்படி ஃபோன் ஹேண்டில் பண்ணுது நம்ம வந்ததுக்கப்புறமா தான் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு பார்த்தோன்னா போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி இங்கே வந்து நம்ம 3 வேரியண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 8+128, 8+256 அண்ட் ஹையர் அண்ட் வேரியன்ட் பார்த்தோன்னா 12GB + 256GB ஸ்டோரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். LPDDR5 RAM இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் UFS சப்போர்ட் நம்ம பார்த்தோன்னா UFS 3.1 சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. பட் மல்டிமீடியான்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. பட் 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல இந்த வாட்டி. அண்ட் கேமரா செட்டப் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 மெகாபிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் கேமரான்னு பார்த்தோன்னா 3 கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் கேமரா வந்து 48 மெகாபிக்சலுக்கான சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கஸ்டம் மேட் சென்சார். இதுக்கு வந்து OIS சப்போர்ட்டும் இருக்குது. f1.8 அப்பச்சரோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒயிட்ரு அப்பச்சர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா 13 மெகாபிக்சலுக்கான ஒரு டெலிஃபோட்டோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 50 mm லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது நல்லாவே கை கொடுக்கும். நம்ம விவோ X60ல் பார்த்த மாதிரி அதே சென்சார் தான் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவது வந்து ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா ஒயிட் சென்சாரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வெர்சடைலான செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டெப்த்து, மேக்ரோன் இந்த மாதிரி எதையும் கொடுத்து மொக்க
பண்ணல. ஸோ ஒரு கேமரா செட்டப்னு பார்த்தோன்னா அல்ட்ரா வைடு, டெலிஃபோட்டோ, மெயின் கேமரா தரமாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி வந்து ஒரு 4000 mAh ஒரு பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 66 வாட்க்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. விவோவோட ஃப்ளாஷ் சார்ஜ் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் சைனாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது 120 வாட் சார்ஜரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே நம்ம ஊரில் வந்து அந்த 120 வாட் சார்ஜர் கொடுக்கல. இந்த 66 வாட் சார்ஜரே போதும் தான் தோணுது. இதே வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் தான். அண்ட் பயோமெட்ரிக்ஸ் நம்ம பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. ஃபேஸ் அண்ட் லாக் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கலர்ஸ்னு பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3 கலர் வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கிரே, ஒயிட் அண்ட் ப்ளூ. அந்த ஒயிட் நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த கார் டிசைனோட வந்து சிங்க் பண்ணி இதை லான்ச் பண்ணுறாங்க. ஃபோன் வந்து ஸ்பீடாக இருக்கும் ஓகே, பட் கார் அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும்னு அதோட எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த கம்பேரிசன்லாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐக்யூ சைட்லேருந்து அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டல்லேயே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 40,000 தான் லான்ச் பண்ண போகிறதா ஒரு பேனரும் போட்டிருக்காங்க. ஸோ மேபி 38,000-39,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் லான்ச் ஆகிறது நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் Iqoo 7 இருக்குது பார்த்தீங்களா, Iqoo Neo 5 தான் 7. அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 31-32 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட். இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்குமே வந்து ஒரு 5,000 to 6,000 ரூபி ப்ரைஸ் டிஃபரன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 40,000க்கும் கம்மியாக நம்ம பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசரோட இவங்க கொண்டு வராங்க. இவங்க வந்து OnePlusயே வந்து கில் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மந்த் 26 அமேசான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.